நம்ம நாட்டுல டான்ஸ்ல ஆடுறாங்களே, ஆமாம் சார். அந்த டான்ஸோட பேர்ல தெரியுமா? தெரியும் சார். சொல்லு. சார் பரதநாட்டியம். சார். வெஸ்டர்ன் சார். வெஸ்டர்ன் வந்து நம்ம நாட்டோட முறையா? இல்ல சார். ஆ, டப்பாங்குத்து சார். டப்பாங்கூத்து வேற. நம்ம நாடுன்னு சொல்லும் போது கேரளா இருக்கு, மகாராஷ்டிரா இருக்கு, மும்பை இருக்கு. சார், ம், கதகளி சார். வெரி குட்ரா. கதகளி. அப்புறம் கதக் இருக்கு, கதக். கதக். ஒடிசால ஒடிசி அப்படின்னு ஒரு டான்ஸ் இருக்கு. குச்சிப்புடி. குச்சிப்புடிடா, ஆந்திரா. குச்சிப்புடி டான்ஸ் எங்க? ஆந்திரால ஆடுவாங்க. இப்படி கிராமிய நடனம் சார். வெரி குட்ரா. கிராமிய நடனம் நம்ம தமிழ்நாட்டில் ஆடுறோம். இது மாதிரி ஆசியா கண்டத்துல எந்த மாதிரியான நடனங்கள்லாம் ஆடுறாங்க அப்படின்றத இப்ப பார்ப்போம். ஜப்பான்ல ஆடக்கூடிய ஒரு நடனத்துக்கு பேர் என்னன்னா யாங்கி. யாங்கி அப்படின்னு ஒரு டான்ஸ் இருக்கு, சரியா? அது வந்து அமெரிக்காவோட ஒரு பாரம்பரியமான ஒரு டான்ஸ் தான். அதை வந்து ஜப்பான்ல ஆடுவாங்க. அதே போல ஜப்பான்ல கப்பாக்கி அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆடுவாங்க, கப்பாக்கி. அப்ப ஜப்பான்ல ஆடக்கூடிய நடனம் என்னது? யாங்கி, கப்பாக்கி. அதே போல சீனால டிராகன் அப்படின்னு ஒரு நடனம் ஆடுவாங்க. டிராகன். டிராகன் எது தெரியுமா? அப்படியே பொம்மையா இருக்கும். உள்ள மனசு இருப்பான் சார். வெரி குட்ரா, சூப்பர். எப்ப பாத்திருக்கியா? எதுல பாத்திருக்கியா? சார் திருவிழால வைப்பாங்க சார். கீழ கம்பு வைப்பாங்க சார். நான் ஒரு ஜாக்கி சான் படத்துல இந்த டிராகன் டான்ஸ் பார்த்திருக்கேன். இப்போ டிராகன் டான்ஸ் எங்க? சீனால. அதே போல தாய்லாந்து அப்படின்ற ஒரு நாடு ஆசிய கண்டத்துல இருக்கு. அந்த தாய்லாந்தோட நடனம் பேர் என்னன்னா ராம் தாய். சொல்லுங்க. தாய்லாந்து மொழியில ராம் என்றால் நடனம் என்ற பெயர், சரியா? இப்ப தாய்லாந்துல ஆடக்கூடிய அந்த நடனத்துக்கு பேர் என்னன்னா ராம் தாய். இன்னொரு நாடு என்னன்னா ஆசியா கண்டத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தீவுகள் பிலிப்பைன்ஸ் தீவுகள். இந்த பிலிப்பைன்ஸ் தீவுகள்ல டான்ஸ் ஆடக்கூடிய முறைக்கு பேர் என்னன்னா டினிக்லிங். டினிக்லிங் அப்படின்னு என்ன தெரியுமா? இந்த மூங்கில் குச்சியை படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரெண்டு பேர் பக்கத்துல பக்கத்துல உட்காந்துக்கிட்டு மூங்கில் குச்சியை அப்படி இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மூங்கில் குச்சியை என்ன செய்வாங்க? ஆட்டுற முறைக்கு இடையில ஒருத்தர் என்ன செய்வாரு? அதுல கால் படாத அளவுக்கு ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் டினிக்லிங் டான்ஸ். இது எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, டினிக்லின்னா ஒரு பறவையோட பேரு. இந்த பறவை வந்து என்ன செய்யும்னா ஒரு கம்பு குச்சிக்குள்ள காலை விடாத அளவுக்கு அப்படி டான்ஸ் ஆடுமா. அந்த முறையை பார்த்துட்டு பிலிப்பைன்ஸ்ல என்ன செஞ்சிருக்காங்க? இந்த டினிக்லிங் அப்படின்ற ஒரு டான்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆசியா கண்டத்துல பல அறுவடை திருவிழாக்கள் நடக்கும், அங்கெல்லாம் இந்த டான்ஸ் ஆடுவாங்க, சரியா? அப்ப ஆசியா கண்டத்துல எந்த மாதிரியான டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா?